ஹே ஹாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா யங் ஒன்ஸ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மையாலுமே சொல்ல போனா ஒரு வேற ரகமான படம். இந்த படத்தை யாருமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த படத்துக்கு ஒன்லைனர் எதுவுமே வேணாம், டைரக்டா உள்ள போயிடலாம். ஒன்லைனர் சொல்லி இந்த படத்தை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு என்னடா பண்றது அப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்னு முக்கியமானது, இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நம்மள பொறுமையை சோதிப்பாங்க. அடங்கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு வறண்டு போன நிலத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க சுத்திலுமே அப்படிதான் இருக்குது. அப்போ அதுலயுமே ஒரு 2 பேரு அங்க உள்ள வீட்டோட டோரையுமே வந்து ஃபயர் மிஷினை வச்சுட்டு அந்த ஒரு பூட்டையுமே வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த புல்லட் அந்த ஒரு டோரையுமே ஓட்ட போட்டு தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு யாரா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்க ஒருத்தன் தூரத்துல கண்ணை வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் நம்ம ஹீரோ. இவனுமே வந்ததும் 2 பேரும் கையை மேல தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னது. இவங்களுமே கையை மேல தூக்கிட்டு பின்னாடி திரும்பி நிக்கிறானுங்க. இங்க பாரு, இது ஏன் இடம், இங்கெல்லாம் நீங்க வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுமே மிரட்டிட்டு இருக்கும் போது இந்த 2 பேத்துல ஒருத்தன் மட்டும் கீழே இருக்கிற கண்ணை எடுக்கிறதுக்காக அப்படி நைஸா கையை இறக்குறான். இதை பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வேணாண்டா, அவன் கையில பெரிய கண் இருக்குடா, வேணாண்டா, தயவு செய்து ஷூட் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே அவன் இருக்கிற கண்ணை வச்சு சுட்டு பொசிக்கிறான் அவனை அந்த இடத்துலயே. இப்போ இறந்து போனவனோட ஃப்ரெண்டுமே ஏன் வந்து என் ஃப்ரெண்டை கொண்டீங்க, நாங்க வந்து தண்ணி கிடைக்காம தண்ணிக்காக தான் இந்த ரூமை வந்து திறக்க வந்து ட்ரை பண்ணோம், மிச்சப்படி எதுவுமே கிடையாது, எங்களுக்கு கார்பரேட் காசு கொடுத்து தண்ணி வாங்குறது கூட காசு கிடையாது, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டே அவனும் அவன் இருக்கிற கண்ணை எடுத்துட்டு அப்படியே திரும்புறான். ஆனா நம்ம ஹீரோ அவனையும் சுட்டு பொசிக்கிறான். இப்படியே சுட்டு போட்டுட்டு கழுது பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட அப்படியே பையா நடந்து போறான் நம்ம ஹீரோ. ஆக்சுவலா இவன் வந்து நம்ம ஹீரோவோட மகன் தான். நம்ம ஹீரோவோட மகன் பேர் தான் ஜெரோம். அவனுமே கேக்குறான், ஏன் டாடி அவங்களுக்கு சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல அங்க வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம்ல, அதுக்காண்டி தான் அவங்களை ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி டாடி நம்ம அங்க போலாம் அப்படின்ட்டு 2 பேருமே டோரை திறந்து உள்ள போயிட்டு தண்ணி வர்றதுக்காண்டி அப்படியே அதை புஷ் பண்றாங்க. ஆனா தண்ணி வந்த மாதிரி கிடையாது, அங்கேயுமே வந்து சாக்கடை தான் வருது அந்த பைப்ல. இதை பார்த்துட்டு ஐயோ தேவையில்லாம 2 பேரை சுட்டு கொண்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களுமே அப்படியே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க தண்ணியை தேடிட்டு. இவனுங்களும் அப்படியே அவனோட கழுதையை கூட்டிட்டு அப்படியே மலைப்பகுதியில அப்படியே இறங்கி பையா நடந்து போயிட்டு அந்த கார்பரேஷன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அங்கேயுமே வந்து போயிடுறானுங்க 2 பேரும், அதாவது தண்ணி வாங்குறதுக்காண்டி. அங்க போய் பார்த்தோம்னா நிறைய தண்ணியை அந்த கார்பரேட் காரங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அங்க இருந்து தான். அப்ப நம்ம ஹீரோவுமே அவன் இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் தண்ணியை மட்டும் வாங்கி வச்சுக்கிறான். சரி இவனுகிட்ட தான் இவ்வளவு தண்ணி இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க என்கிட்டயும் கொஞ்சம் நிலம் கிடக்குது, என்னோட நிலத்துல நல்லா தண்ணி ஊத்தி விவசாயம் பண்ணோம்னா இங்க யாருமே வந்து தண்ணிக்கு வந்து உணவுக்கு கஷ்டப்படுற தேவையே கிடையாது, இல்ல பேசாம நீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த கார்பரேட்டுமே சொல்றாங்க, சரி நான் உனக்கு தண்ணி தரேன், ஆனா எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே இவனால கொடுக்க முடியாத தொகையை வந்து அவங்க சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நம்மாலு எப்பா ஏழுகுண்டவாடா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறான். அதாவது இந்த கார்பரேட் காரங்களுமே தண்ணியை வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க அதிக அளவு காசு கொடுத்து. அதெல்லாம் நம்மளால முடியாதுன்ட்டு அவங்களுமே அப்படியே பையா நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க கழுதை வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கழுதையுமே அப்படியே மலையில இருந்து அப்படியே கீழே விழுந்து அதோட காலுமே உடைஞ்சிருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோமே டே மவனை கொஞ்சம் கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையுமே அப்படியே ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்த மகங்காரனுமே வந்து ரொம்பவுமே அழுகுறான், ஃபீல் பண்றான். அதாவது குட்டியா இருக்கும் போதே அப்படி வளர்த்து கொண்டு வந்திருப்பான் அந்த கழுதைய. சரிடா மவனை விடு, ஃபீல் பண்ணாத, இப்ப அந்த கழுதை கால் உடைஞ்சிருச்சு, அந்த கழுதையும் வழியில துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அந்த கழுதையை வச்சு நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அந்த கழுதையை சுட்டு நம்ம காசாக்கிடுவோம்டா, இது என்னடா இருக்குது விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு, அதுவும் இவங்க வீடு. இவங்க வீடை பார்த்தோம்னா அந்த கண்டெய்னர்ல எல்லாம் பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்டியை வச்சுதான் வீடாவே செஞ்சிருக்காங்க, அதுலதான் வச்சுட்டு வராங்க. நம்ம ஹீரோவுமே அப்படியே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் உட்காந்துருக்கா. அவளுமே அவட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சாப்பாட்டை இருந்தாங்கப்பா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறா. இவனுமே சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டையுமே அவட்ட கொடுக்குறான். அந்த பிளேட்டை கழுவுறத பார்த்தோம்னா அங்க உள்ள மணலை எடுத்து அந்த பிளேட்ல போட்டுதான் வந்து தொடச்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க தண்ணி எல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால அந்த மணலை வச்சுதான் ஃபுல்லா பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவன் வீட்டுக்கு மேல உள்ள ஆண்டனாவையுமே அப்படியே சரி பண்ணிட்டு அவன் வந்து ரேடியோ போட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு அவன் பொண்ணுமே வந்து நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா முஸ்லிம்கார பொண்ணு மாதிரி அப்படியே மூஞ்செல்லாம் மூடி எங்கேயோ கிளம்பிட்டு வெளியே வந்து அங்க உள்ள வண்டியுமே எடுத்துட்டு போயிடுறா. இந்த சவுண்டை கேட்ட நம்ம ஹீரோவுமே அட யாரா அப்படின்ட்டு அவனுமே வெளியே போய் பாக்குறான். அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோட காரையுமே எடுத்துட்டு போயிடுறா. அட்டங்கொய்யால அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே பிளாக் ஆயிருது மைண்ட் அவனுக்கு. இப்ப போய் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட மகன் இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ள ஒரு மிஷின் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன மிஷின்னா, அதாவது இந்த மிஷினே எவ்வளவு வெயிட்னாலும் தூக்கிக்குவோம், அதனால அந்த கழுதை பன்னி நாய் எதுவுமே தேவை கிடையாது, இந்த மிஷினே போதும், இந்த மிஷினை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க, அதுக்காண்டிதான் நம்ம ஹீரோட மகனும் 2 பேரும் வாங்க வந்திருக்காங்க. இப்ப அந்த ஒரு மிஷினையுமே அப்படியே மேல ஏத்தி அவங்களுமே ஏலத்துக்கு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே
26வது நம்பரை வந்து தூக்குறான். இவனுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தன் வந்து 1ஆம் நம்பர் காமிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் நீ வாங்கினா நான் வாங்க கூடாதான்ட்டு இன்னொருத்தன் 4வது நம்பரை காமிச்சு அவனுமே வாங்குறேன்னு சொல்றான். இதை பார்த்தது நம்ம ஹீரோக்குமே டென்ஷன் ஆயிருது. அடங்க ஒய்யால இவங்க நம்மள வாங்க விட மாட்டாங்க போல, சரி வராது அப்படின்ட்டு திரும்பவும் வந்து 26வது நம்பரை வந்து தூக்குறான். அப்போ டபுள் மடங்கு ஆகுது இவனுக்குமே அமௌண்ட். ஒரு வழியா இதை பார்த்துட்டு இதுக்கு மீறி நம்ம தூக்கணும்னா நம்மகிட்ட அமௌண்ட் கிடையாதுன்ட்டு எவனும் தூக்கல. ஆனா அதிக அமௌண்ட் கொடுத்து அந்த ஒரு மிஷினையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து வாங்கிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுமே லாஸ்டா ஒருத்தனுக்கு போய் கை கொடுக்குறான். அது வேற யாரும் கிடையாது, இந்த 1ஆம் நம்பர் தூக்குறான் பாத்தீங்களா பைத்தியக்காரன், அவன் தான். இவன் 1ஆம் நம்பர் தூக்கி காமிக்கிறான். இவனு ஏன் எடுக்கிறதா வந்திருப்பான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இவன் வந்து வேற யாரும் கிடையாது, இந்த ஏலத்துக்கு விடுறான் பாத்தீங்களா பைத்தியக்காரன், இவனோட மகன் தான் இவன். ஏன்னா இவன் ஒரு வேலைக்கு ஆகிப்பட மாட்டான், இவனை வச்சுட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. இவன் ஒரு வெட்டி பையன்ட்டு இந்த வெட்டி பையனோட அப்பனுக்கே வந்து தெரியுது ஆல்ரெடி. அதனாலதான் அந்த மிஷினையுமே அவன் மகன்கிட்ட கொடுக்கல. இப்போ அவங்களுமே காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசு இந்தாடாம அவனை நீ வச்சுக்கோடா அப்படின்ட்டு அந்த ஒரு மிஷினையுமே கூட்டிட்டு இவங்களுமே வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல நடந்து போறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணுமே வருது. இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். ஆக்சுவலா இவங்க வந்திருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு முதுகு தண்டவாடம் இது எல்லாமே வந்து உடஞ்சு போயிட்டு அவளால நடக்க கூட முடியாது. அதாவது இவ வந்து ஒரு மிஷினாலதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த மிஷின் எல்லாம் இவ இறந்து போயிருவா. அந்த மிஷினை ரொம்பவுமே காசு கொடுத்து இவங்களால வாங்கவும் முடியாத காரணத்துக்காக வீட்டுல வச்சும் பார்க்க முடியாது. அதனால ஹாஸ்பிட்டல்லே இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்பக்கப்ப வந்துட்டு பாத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே அவன் ஒய்ஃப்ட்ட சொல்றான், இங்க பாரு நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க பார்த்து இருங்க, அந்த மிஷினை வச்சுட்டு நல்லா இருங்க, கூடிய சீக்கிரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு வீட்டுக்கு வரணும் போல இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் புருஷன்ட்ட கேட்கும்போது சரி கண்டிப்பா நான் அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறான். இப்ப எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இவங்களுமே அப்படியே கார்ல கிளம்புறாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு பெட்ரோலும் கம்மியா தான் இருக்குது, நம்ம பெட்ரோல் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பல்க்குள்ள வண்டியை விடுறாங்க. அங்க பார்த்தோம்னா தண்ணிக்கு ரொம்பவுமே பஞ்சமாயிட்டு தண்ணியே இல்லாத நிலைமையில தண்ணி ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோவுமே அப்படியே பெட்ரோல் பல்க்குள்ள வந்து போயிடுறான். இப்ப அங்க போயிட்டு பெட்ரோலுமே போட்டு முடிச்சதும் அந்த பெட்ரோலை லைட்டா அவன் குடிக்கவும் செஞ்சுக்கிறான். என்னடா பெட்ரோலை குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்குது, தண்ணி எதுவுமே கிடையாது. அதனால அந்த பெட்ரோலையுமே குடிச்சிட்டு அவனுமே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தண்ணி பஞ்சத்துல இருக்கிறவன் கேட்டுட்டு இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்கேயுமே நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த தண்ணி பஞ்சத்துல இருக்கிறவனோட ஒய்ஃபுமே குழந்தைய வச்சுட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கேன் தண்ணியை எடுத்துட்டு இந்தாமா நீ குடி அப்படின்ட்டு அவட்டையுமே கொடுத்துறா. அவளுமே தண்ணிக்கு ரொம்பவுமே தாகமா இருந்திருப்பாரு போல, மடக்குன்னு குடிக்கிறா. இப்ப கொடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே கார் ஏற போகும்போது அந்த தண்ணி பஞ்ச காரணமே நம்ம ஹீரோவோட மகன்கிட்ட இங்க பாருங்க இந்த புறா வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எப்பா இங்க பாரு உன் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தாச்சு, ஒரு கேன் தண்ணி கொடுத்துருக்கு, நீ அங்க போயிட்டு பாத்துக்கோ, கொஞ்சம் எனக்கு வழி விடு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த கார் எடுத்துட்டு அவனுமே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாருமே குடும்பத்தோட அப்படியே வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ பைக்ல தூரத்துல இருந்து ரொம்பவுமே வேகமா வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா இந்த வெட்டி பையன் சொல்லியிருந்தல அவன் தான் வரான். வந்தது நம்ம ஹீரோவுமே கூப்பிட்டு இங்க பாருங்க உங்களோட மிஷின் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து வாடகைக்கு வந்து வேணும், வாடகைக்கு வந்து தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவுமே இங்க பாரு மிஷின் எல்லாம் வாடகைக்கு எல்லாம் தர முடியாது, உங்க அப்பா தான் நிறைய மிஷின் வச்சிருக்காருல அங்க போய் நீ எடுத்துக்க வேண்டியதானே, ஏன்ட்ட ஏன் கேட்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல எங்க அப்பா வந்து என்ன நம்பவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆமா நீ இந்த மாதிரி ஆகாத போகாத வேலையெல்லாம் பார்த்தனா உன்னை எப்படி நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மிஷின் எல்லாம் கிடையாது, இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் காலி பண்ணு அப்படின்னு சொன்னதுமே அந்த வெட்டி பையனுமே அந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணி ஃபாஸ்டா போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுக்குமே ஒரு டவுட், இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ வீடு மட்டும் தான் இருக்குது, மித்த எந்த வீடும் கிடையாது. அப்ப ஏன் இந்த வெட்டி பையன் ஆகும்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சரி நம்ம பொண்ணதான் வந்து சைட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட மகன் இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த ஒரு மிஷினையுமே கூப்பிட்டுட்டு தண்ணிக்காக அப்படியே அந்த கார்பரேட்டர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கார்பரேட் காரங்கிட்டமே போயிட்டு தண்ணியுமே வாங்குறாங்க. ஆனா அவங்க ஒரு பாட்டில் தண்ணி தான் தராங்க. நம்ம ஹீரோவுமே அந்த கார்பரேட் காரங்கிட்ட இங்க பாருங்க எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் தாங்க, நான் வந்து உங்களுக்கு அப்புறமேட்டு காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த கார்பரேட் காரங்க ஒத்துக்கவே மாட்டேங்காங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணி வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட மகன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக குழி தோன்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஆனா அந்த விவசாயம் பண்றதுக்கு தண்ணி சுத்தமா கிடையாது இவங்கிட்ட. சரி அந்த தண்ணி எப்படியாவது எடுப்போன்ட்டு தான் இவங்க வந்து ஒரு கிணறு மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முக்கி தோண்டினாலும் 3/4 இன்ச்சு கூட தண்ணி வர மாட்டுது. இதை பார்த்துட்டு அவனோட மகன் டைமே வந்து நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாருமா அவனை நீ எதையாவது ஒரு பொண்ணனால லவ் பண்ண வேண்டியதாண்டா, ஏன்டா நீ இப்படியே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் மகனுமே கேட்கறான், இல்ல டாடி பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நீ அப்பன்ட்ட கேள்றான், நான் சொல்றேன்டா அப்படின்ட்டு இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட் வந்து சண்டை போட கத்துக்கோ, நல்லா உடம்பு ஜிம் பாடியா வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மகனுக்குமே சண்டை போட கத்து கொடுக்குறான் நம்ம ஹீரோ. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதை வச்சுட்டு இங்க பாரு நல்லா தான் சண்டை போடுற, இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த மிஷினை கார்ல தூக்கி போட்டு கார்ல ரொம்பவுமே வேகமா போறாங்க இவங்க இருக்கிற வீட்டுக்கு. அங்க போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட பொண்ணு நல்லா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கா. அப்ப அவட்டையுமே போயிட்டு இங்க பாரு நீ பண்றதெல்லாம் சரியில்லை, எதுக்கு அந்த வெட்டி
பையன் வந்து இங்க ஓயாம வரான், இங்க இருக்கிற வீடு ஒரே ஒரு வீடு நம்ம வீடு, அவன் எதுக்கு அவன் பைக்கை வச்சு வித்த காமிச்சிட்டு சும்மா சரட்டுன்னு வந்து போய்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நீ அவனை லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோவுமே அவனோட பொண்ணை ரொம்பவுமே திட்டுன்னு திட்டிடுறா. இதை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வந்து அவளோட தம்பிட்டையுமே, அதாவது நம்ம ஹீரோவோட மகன்கிட்ட தான் சொல்றேன், இங்க பாரு எனக்கு காசு கொடு, நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி தப்பிச்சு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்துட்டு சரி அக்கா தானே காசு கேட்கிறா அப்படின்ட்டு அவன் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசையும் எடுத்து கொடுக்குறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு அடிங்கொய்யால ஏமாவன்ட்டே நீ காசு வாங்கிட்டு நீ ஓட பாக்குறியா அப்படின்ட்டு அவளையுமே கையங்களுமா பிடிச்சி வீட்டுக்குள்ள அடைச்சி அங்க உள்ள ஜன்னல் டோர் எல்லாத்துலயுமே ஆணி அடிச்சு வச்சுட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே உட்காந்துட்டு தண்ணியும் ரொம்ப காலி ஆயிட்டே வருது, என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம ஹீரோவுமே அப்படியே முழிச்சுன்னு உட்காந்து இருக்கும்போது அந்த வெட்டி பையன் சொல்லியிருந்தால அவனுமே பைக்ல ரொம்பவுமே வேகமா வரான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா விடிய காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோவோட மகனும் ரெண்டு பேருமே வந்து அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்குமே வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க ஆல்ரெடி அந்த ஒரு டோரையுமே வந்து ஃபயர் மிஷினை வச்சு அறுத்து அந்த ஒரு மிஷினையுமே தூக்கிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த வேலை எல்லாமே அந்த வெட்டி பையனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே கார் எடுத்துட்டு ரொம்பவுமே வேகமா அந்த வெட்டி பையனோட அப்பன்ட்ட வந்து பேசுறதுக்காக போறான். இங்க பாருங்க உங்க மகன் வந்து என்னோட மிஷினை வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பனுமே இங்க பாரு எனக்கும் என் மகனுக்கும் ஒட்டு உறவு கிடையாது, ஏன்னா அவன் ஒரு வெட்டி பைய வீணா போன தண்டம், அதனாலதான் என்கிட்ட இருக்கிற இடமா இருக்கட்டும் மிஷினா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் இந்த மாதிரி எதையுமே அவன்கிட்ட கொடுக்கறது கிடையாது, நீ பார்த்து வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் என்னோட டோரை அடைச்சு தான் போட்டிருந்தேன், ஆனா ஃபயர் மிஷினை வச்சு அதையுமே அறுத்து போட்டு அந்த மிஷினை எடுத்து போயிருக்கான், அதெல்லாம் சரி நீ ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அவனை கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அனுப்பி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே மலை பகுதியில அந்த ஒரு வெட்டி பையனை தேடி அப்படியே பையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அடி வெயில அடிச்சு கொளுத்துது. இப்ப இப்படி இருக்கும்போது அந்த மலைப்பகுதிக்கு கீழேயா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மலைப்பகுதிக்கு மேலேயா இருக்கட்டும் அந்த கார்பரேட் காரங்க எல்லாருமே யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க விறுவிறுப்பா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல அடிச்சு போட்டு அவனையுமே ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான், யாரா என்ன அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது இங்க பாரு எங்களோட தண்ணி பாட்டில் சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே நீ தானே எடுத்த, ஒழுங்கா மரியாதையா கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அடிங்கொய்யால நான் ஏன்டா எடுக்க போறேன், ஆல்ரெடி என் மிஷினை காணும் தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெட்டி பையன் தாண்டா, ஏலம் விட்டவனோட மகன் தாண்டா என் மிஷினை எடுத்து போயிட்டான், நானும் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு துளி கூட நம்ப மாட்டேங்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அவங்களை அடிச்சு போட்டு அங்க உள்ள கண்ணை எடுத்துட்டு அவங்களோட கத்தியும் எடுத்துட்டு இங்க பாரு என் பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களை சுட்டு கொன்னுருவேன், என் பக்கத்திலே வரக்கூடாது நீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோவுமே அப்படியே பையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்துல யாரோ ஒரு மரத்துல சாஞ்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா அது அந்த வெட்டி பையன் தான் தூங்கிட்டு இருக்கான் சரக்கடிச்சிட்டு. அடங்கொய்யால என்ன குதூகலமா தூங்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கண்ணையுமே நெத்தி போட்டுல வச்சிருக்கான். இப்ப அந்த வெட்டி பையனுமே கண்ணை திறந்து பாக்குறான். இங்க பாரு எதுக்கு என் மிஷினை திருடுன, என் மிஷினை திருடுனது இல்லாம அந்த கார்பரேட் காரங்களோட சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் திருடி என் மேல வந்து பொய் பட்டத்தை வந்து விட்டுருக்கல, நீ மரியாதையா எழுந்துக்கோ, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அந்த கார்பரேட் காரங்கிட்ட வந்து நீ மரியாதையா வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். இப்ப அந்த வெட்டி பையனுக்குமே காலு கையெல்லாம் கயிறுல கட்டி போட்டு அந்த கயிறையுமே மிஷின்ல கட்டி போட்டு அந்த மிஷினோட நடந்து கூட்டி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வரும்போது அவசரத்துல தண்ணி கூட எட்டு வராம அவனுமே ரொம்பவுமே சோர்ந்து போறத பார்த்துட்டு அந்த வெட்டி பையனும் யோ அந்த தான் இருக்கிற சரக்கு பாட்டில் அதை எடுத்து கூடி உனக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் வந்து இப்படி வெயில் அவஸ்தப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல வேணாம் சரக்கு பாட்டில வந்து அவங்கிட்ட வந்து கரெக்டா ஒப்படைக்கணும், யோ நான் தானே திருடுனேன், நான் தானே சரக்கு குடிச்சேன், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாட்டில் கூட எடுத்துக்கூடி, நானே ஒத்துக்கிறேன், என் மேலதான் பழி வரப்போகுது, நான் பாத்துக்கிறேன், நீ எடுத்துக்கூடியா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எதுவுமே யோசிக்காம சரக்குன்னு சொன்னதும் வாயை பழந்துட்டு அவனுமே அந்த பாட்டில் எடுத்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறான். சரி அந்த பாட்டில் எடுத்து நீயும் குடி, நீ மட்டும் ஏன் குடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அவனுமே அந்த பாட்டில் உள்ள சரக்கை வந்து லைட்டா அப்படியே கீழே ஊத்திட்டு இங்க பாரு நான் குடிச்சிட்டேனே கம்மியா இருக்கு பாத்தியா நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே அரபோத நாய் மாதிரி இருக்கான். இப்போ அந்த வெட்டி பையனுமே எழுந்திருக்கும் போது இங்க பாரு கையில எதையும் எடுக்க கூடாது, மரியாதை என் பின்னாடி தான் நடந்து வரணும்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே எழுந்து நல்லா தள்ளாடுன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த வெட்டி பையனுமே சரி இவன் நல்ல போதையில தான் இருக்கான் அப்படின்ட்டு அங்க உள்ள கல்லை எடுத்து நம்ம ஹீரோ நெத்தி போட்டுலே எறிறான். எரிஞ்ச எரியில இவன் தலையுமே பின்னாடி உள்ள பாறையிலேயே முட்டி அவனோட மண்டையுமே ஓபன் ஆயிருது. இப்ப அவனால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே கீழே படுத்து கிடக்கான். ரத்தம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அந்த வெட்டி பையனுமே இங்க பாரு உனக்கு சரக்கு தானே வேணும் அப்படின்ட்டு அவன் இருக்கிற சரக்கு பாட்டில எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோட உடம்பு முழுக்க ஊத்துறான். ஆனா கொஞ்சம் கூட காப்பாத்த மாட்டேங்க அவனை. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஹீரோட பொண்ணுமே வீட்டுக்குள்ள உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கா. இவங்களோட வீட்டுக்கு அந்த வெட்டி பையனுமே ரொம்பவுமே பைக்ல ஃபாஸ்டா வரான். இந்த சவுண்ட கேட்டுட்டு நம்ம ஹீரோட பொண்ணுமே வெளியே போயிட்டு அவனையுமே கட்டி பிடிச்சுக்கிறா. இங்க பாரு நீ வேகமா எல்லாத்தையும் எட்டுவா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு அந்த வெட்டி பையன் சொல்றான். அவளுமே வீட்டுக்குள்ள போயிட்டு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளோட தம்பிட்டையுமே இங்க பாரு டாடி வீட்டுக்கு வந்தாருன்னா நீ டாடிட்ட சொல்லிடு நான் வந்து ஓடி போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவன் தம்பியுமே எதுவுமே கேட்கல. சரி அக்கா தானே அக்காவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுறான். இப்ப 2 பேருமே ஜாலியா அவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க.
இருக்காங்க. அப்ப ஜெரோமே வந்து யோசிக்கிறான், டேடி நேத்து நைட்டே போனாரு, இன்னும் ஆளை காணும் அப்படின்ட்டு. ஜெரோமே அவனோட தகப்பனை தேடுறதுக்காக மலை பகுதியில ஏறி போய் பாக்குறான். அப்ப அங்க ஒரு பாட்டில் கிடக்குது. அந்த பாட்டில் எடுத்து பாக்குறான். என்னடா பாட்டில் மட்டும் தான் கிடக்குது அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது இவங்களோட மிஷினும் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த மிஷினை எடுத்துட்டு அப்படி அந்த கார்பரேட் கம்பெனின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்க போயிட்டு இங்க பாருங்க எங்க டேடிய வந்து பாத்தீங்களா நேத்து நைட்டே கிளம்பினாரு, இப்ப வரைக்கும் எங்க டேடி வந்து ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் அவங்களுமே சொல்றாங்க, இங்க பாருப்பா உன் டாடி வந்து இறந்து போயிட்டாரு, இந்த மிஷின் தான் கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே இறுதி சடங்கு அவங்க டாடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு இறுதி சடங்கோட போட்டோவை தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், ஹீரோவோட மகன் ஜெரோம் இவங்க எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த வெட்டி பையனுமே கார்ல வந்து நிக்கிறான். இதையுமே ஜெரோமோட அக்கா, அதாவது வெட்டி பையனோட லவர் தான் சொல்றேன். அப்ப அந்த வெட்டி பையனுமே பாக்குறாங்க. அவனுமே நல்ல டையெல்லாம் போட்டு ஞானப்பழம் மாதிரி இருக்கான். இதை பார்த்துட்டு நல்லா கேட்டுக்கோங்க, உங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், உங்க அப்பா இடத்த நான் ஃபுல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களையுமே அந்த இடத்துல இருந்து கூட்டி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயுமே போனது இந்த வெட்டி பையனும் ஜெரோமும் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெட்டி பையனுமே சொல்றான், இங்க பாரு உங்க அப்பாவோட ஆசை விவசாயம் பண்றது, அதை வந்து நான் ஃபுல்லா பண்றேன், நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம், அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்பரேட் கம்பெனின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க பாருங்க நாங்க வந்து விவசாயம் பண்ணணும், அதுக்கு வந்து எங்களுக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணி வந்து நீங்க தான் ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களுமே நம்ம ஹீரோட்ட சொன்ன விலையை விட டபுள் மடங்கா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த வெட்டி பையனுமே ஒரு கத்தி எடுத்து வைக்கிறான். இங்க பாரு இது யாரு கத்தின்னு தெரியுதா, இந்த கத்தி யார்கிட்ட இருந்துச்சுன்னா இப்ப இறந்து போனால அவன்கிட்ட தான் இருந்துச்சு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் இந்த கத்தி காமிச்சு உங்களை உள்ள தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சரி நீங்க எதுவும் பண்ணாத, உனக்கு தண்ணி தானே வேணும், அந்த தண்ணி பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குமே அங்க நிறைய போர் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் ரெடி பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த மிஷினை வச்சு பூமியில உழவு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையுமே பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு தண்ணியும் திறந்து விடுறாங்க. இது மூலியமா அவங்களுக்கு நல்ல விவசாயமும் ஆகுது, நல்ல செழிப்பா இருது அந்த இடமே. இப்ப அதுல நல்லா காசு பார்த்துட்டு அந்த வெட்டி பையனும் நம்ம ஜெரோமோட அக்காவும் இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் முடிச்சிடுறாங்க. இப்போ நான் அந்த ஜெரோமோன்னு சொல்லியிருந்தேன்ல, அவனுமே ரொம்பவுமே கோவமா இருக்கான். என் தகப்பனை கொன்னதுக்கு இந்த மிஷின் தான் காரணம்ட்டு அந்த ஒரு மிஷினையுமே ரைட்டு லெஃப்ட் நல்லா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியே பார்த்தோம்னா இந்த பேங்க்காரங்களுமே வந்து வர்றாங்க. இதை பார்த்து அந்த வெட்டி பையனுமே பைக்ல ரொம்பவுமே வேகமா வந்துட்டு இங்க பாருங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க எல்லாம் வரக்கூடாது, இது வந்து என்னோட இடம், அதாவது என்னோட மாமனாரோட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்பா தம்பி நல்லா கேட்டுக்கோ, இது உன் மாமனாரோட இடம் தான், ஆனா அதுக்கான காசு எதுவுமே பாதி கெட்டவே கிடையாது, அந்த காசை கெட்டினா மட்டும்தான் நீ திரும்ப வந்து இந்த இடத்த வந்துட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த வெட்டி பையனுக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்க உள்ள மிஷினையுமே வண்டியில ஏத்திட்டு ஜெரோம் டைமே அந்த வெட்டி பையனுமே இங்க பாரு நீ இங்கேயே இரு, நான் வந்து போயிட்டு இந்த மிஷினை வித்துட்டு வந்துடுறேன், இந்த மிஷினை வித்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்த வந்து திருப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ரொம்பவுமே வேகமா போறான். அப்ப அந்த மிஷினையும் வித்துறான். அந்த மிஷினை வித்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த தண்ணி பஞ்சத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அவனுமே ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு குட்டி குழந்தை அப்படின்ட்டு அப்படியே பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த வெட்டி பயலுமே பக்கத்துல போயிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு காசு தானே வேணும், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சத்துல அடிபட்டவனுமே சொல்றான். இதை பார்த்துட்டு இங்க பாரு உன்கிட்ட தான் குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தையை வித்துட்டுனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், இதை வச்சு நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை கூட நீங்க புதுசா பெத்தெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையுமே விச்சு கொடுக்குறேங்கிற பேர்ல அந்த குழந்தையும் வித்து அந்த மிஷினையும் வித்து அதுக்கான காசை எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட கொடுக்காம அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். அப்ப இத பார்த்தாங்க எல்லாருமே அங்க அவனையுமே ஷூட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவனுமே துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். இவங்க முக்காவாசி அந்த மிஷின் சொல்லிருந்தேன் பாத்தீங்களா, அந்த மிஷின்ல சுட்டு காலெல்லாம் உடைச்சு விட்டுறாங்க. அதே இடத்துல அந்த வெட்டி பையனும் தப்பிச்சு போயிடுறான். இப்ப அந்த மிஷினுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த மிஷின் தயாரிச்ச ஓனரோட இடத்துக்கே வந்து போயிருது அந்த மிஷின் நடந்து. இந்த மிஷினை பார்த்த அந்த ஒரு ஓனருமே என்னடா மிஷின் இங்க வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மிஷினை யாரு வாங்கினாங்கிற ஃபுல் அட்ரஸ் அந்த மிஷின்ல போட்டிருக்குது. இந்த அட்ரஸை பார்த்துட்டு அந்த அட்ரஸோட போன் நம்பருக்குமே கால் பண்றாங்க. அப்ப ஜெரோம் தான் எடுக்கிறான். ஹலோ யார் பேசுறது, இந்த மாதிரி மிஷின் வந்து நீங்க வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மிஷின் வந்து ரொம்பவுமே அடி வாங்கி என்னோட அட்ரஸ்க்கு வந்து வந்திருக்குது, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து சேருங்க, அந்த மிஷினையும் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஜெரோம்டையே. இப்ப ஜெரோமே அட்ரஸ் தெரியாம அந்த வெட்டி பையனோட அப்பன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனோட இடத்துக்கு போயிட்டு அவங்க அப்பன்ட்ட வந்து அட்ரஸ் கேட்கறதுக்காக வந்து ஜெரோமே வந்து அங்க போறான். ஆனா இவனுமே வந்து அங்க புறா ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒய்யால. இப்ப என்னடான்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வெட்டி பயலுமே வந்து இந்த தண்ணி பஞ்சத்துல ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட குழந்தைய கூட வித்து கொடுத்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே இங்கதான் இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு கையில குழந்தை இல்ல, ஒரு பொம்மை குழந்தை தான் இருக்குது. இது பொம்மைங்கிறதையுமே நம்ம ஜெரோமே தூரத்துல இருந்து பாத்துறான். இப்போ இதை பார்த்து அந்த வெட்டி பயலுமே உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு இங்க வர அப்படின்ட்டு அந்த ஒரு பொண்ணையுமே அப்படியே கூட்டி போயிட்டு வெளியே விட்டு
விட்டுட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்ட்டு மிரட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறான். இது எல்லாத்தையுமே ஜெரோம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இது ஏதோ தப்பா படுது அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு நாள் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜெரோம் அந்த வெட்டி பையனோட லவ்வர், அதாவது ஜெரோமோட அக்கா தான். இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெரோம் அவங்க மச்சான்ட்ட, அதாவது வெட்டி பையன்ட்ட தான் இந்த மாதிரி நான் அந்த மிஷினை வந்து வாங்க போறேன், அதுக்கு வந்து உங்க காரு மட்டும் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா அந்த வெட்டி பையனுமே சுயநல புத்திக்காரனா இருப்பான் போல, அந்த காரை தரவே மாட்டேதான். அதுல இருந்து இந்த ஜெரோக்குமே தெரிஞ்சு போயிருது இவன் ரொம்பவுமே சுயநலம் பிடிச்சவன் அப்படின்ட்டு. இப்ப ஜெரோமே அங்க உள்ள பஸ்லயுமே ஏறிட்டு அவனுமே வந்து அங்க இருந்து கிளம்புறதுக்காக ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அதாவது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சாதாரணமாலாம் போயிட முடியாது. தண்ணி பஞ்சத்தினால பாஸ்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நம்ம வந்து வெளியூருக்கு வந்து போக முடியும். இவனுமே அங்க இருந்து போலாம் நினைக்கும் போது தம்பி என்ன பண்றீங்க, உங்களுக்கு 18 வயசு ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல எனக்கு 18 வயசு ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு வீட்டுல வந்து பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டி வா, 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அந்த இடத்துல இருந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி. அப்ப அங்க உள்ள ஒரு பொண்ணு ஜெரோமைய பார்த்துட்டு எங்க போற நீ அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறா. இல்ல நான் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து நான் மிஷினை வந்து வாங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி இவங்க வந்து இப்படித்தான், இவங்க கூட எல்லாம் போகாதா, இதுக்கு ஒரு தனி ட்ரிக் இருக்கு அப்படின்ட்டு கோழி எல்லாம் ஏத்திட்டு போற ஒரு வண்டியிலயுமே ஜெரோமை ஏத்தி விட்டுறான். இங்க பாரு நீ இங்கேயே இரு, நீ எக்காரணம் கொண்டு கீழே இறங்காத, நீ போற இடத்துக்கு இந்த வண்டி போய் நிக்கும், அந்த இடத்துல இருந்து நீ இறங்கிக்கோ, அதே இடத்துக்கு நானும் கூடி சீக்கிரத்துல வந்து சேர்ந்துருவேன், நீ அங்கேயே இரு நான் வரேன்ட்டு அவனையுமே அப்படி அந்த வண்டியில ஏத்தி விட்டு இவளுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறா. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜெரோம் போற இடத்துக்குமே ஜெரோமே வந்துடுறான். அந்த பொண்ணும் அதே மாதிரி அங்க வந்துடுது. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிளேஸுக்கு. இப்ப ஜெரோமே கேக்குறான் உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ பேரை சொல்லவே மாட்டான். என்னோட பேர் வந்து ஜெரோம், நான் வந்து ஒரு மிஷின் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்த்துட்டு சரி இங்க பாதுகாப்பா இரு, யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஜெரோமே கேக்குறான் நீ யாரு, நீ எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு இவங்க எல்லாருமே அப்படிதான் சுயநல புத்திக்காரங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நான் போராடுறவ, அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறான். இப்போ இவன் வந்த கடையுமே பூட்டி கிடக்குது, அதனால கடையை ஓபன் பண்ற வரைக்கும் விடிய உட்காந்துருக்கான் அதே இடத்துல. இப்போ அந்த கடைக்காரருமே வந்ததும் இங்க பாருப்பா நீ தான் அந்த மிஷினோட ஓனரா, இங்க வா அப்படின்ட்டு அந்த மிஷின் பக்கத்துல கூட்டி போயிட்டு இந்த மிஷின் செம்மையா அடி வாங்கிருக்குது, இந்த மிஷினை சரி பார்க்கணும், அது மட்டும் இல்லாம அந்த மிஷினோட கேமராவுமே அடி வாங்கிருச்சு ரொம்ப, அந்த மிஷினோட கேமராவுமே வந்து சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது மிஷின்ல கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்னப்பா உனக்கு தெரியாதா அந்த மிஷின்ல கேமரா இருக்கு, நீ லைட்டா அசைஞ்சா கூட அது அப்படியே வந்து வீடியோவோ ரெக்கார்ட் ஆகி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இதுல உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தாராளமா பார்க்கலாம், இந்த இருக்குல்ல இதுதான் வீடியோ, இந்த வீடியோ வந்து நீ பாத்துக்கிட்டு நான் போயிட்டு அந்த மிஷினை வந்து கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, அந்த மிஷினை சரி பண்ணிட்டு நான் வந்து அந்த மிஷினை வந்து உன்ட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜெரோமே வந்து இந்த மிஷின்ல என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாத்தையும் பாக்குறான். அப்பதான் ஜெரோம்ல அந்த வீடியோவை எல்லாத்தையுமே பாக்குறான். அதாவது இந்த வெட்டி பையன் இந்த மிஷினை வந்து திருடுனதா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க அப்பாவை ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் மண்டையிலே எரிஞ்சதா இருக்கட்டும், இவங்க அப்பாக்கு மேல நல்ல அந்த சரக்கு பாட்டில எல்லாத்தையும் ஊத்துனா பாத்தீங்களா அதுவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா அந்த வீடியோல வந்து அப்படியே இருக்குது. இத பார்த்துட்டு அவனுமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுகுறான், எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஜெரோமோட அவங்க அப்பாவையுமே கொன்னு அந்த மிஷின்ல கட்டி வச்சிருப்பான், அதனாலதான் அந்த மிஷின் வந்து அந்த கார்பரேட் காரங்கிட்ட வந்து போயிருக்கும், அதனாலதான் இவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் அந்த மிஷின் வந்து தெரியாதனமா சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இவனுக்கு தெரிஞ்சுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றான், ரொம்பவுமே அழுகுறான் கதறி கதறி. இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்கிட்ட இந்த வெட்டி பையில தான் காமிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்துலயுமே மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, செம்ம மழை வருது. என்னடா இப்படி மழை பெய்யுதுன்ட்டு அந்த வெட்டி பையிலுமே அப்படியே மழையை பார்த்துட்டு இங்கிட்ட பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஜெரோம் தான் உட்காந்துருக்கான். அடங்கொய்யால இதை பார்த்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். என்னடா நீ அந்த மிஷினை வாங்க தானே போன, இங்க எப்ப வந்த அப்படின்ற மாதிரி அந்த வெட்டி பையிலுமே கேட்கும்போது ஆமா நான் மிஷினை வாங்க தான் போனேன், அந்த மிஷினையும் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது மிஷினை வாங்கிட்டியா, எங்க மிஷின் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா கேட்கிறான். இதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கிறான் இவன் நம்மகிட்ட நிறைய ஏமாத்திட்டான், அதுல இருந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறான் ஜெரோம். இப்ப ஜெரோமே அந்த மிஷின் பக்கத்துல போயிட்டு இங்க பாரு நான் உன்னை ரொம்ப வந்து அடிச்சுட்டேன், நீ என்ன எதுவும் நினைச்சுக்காத சாரி அப்படின்ற மாதிரி அந்த மிஷின்ட்ட வந்து சாரி கேட்கிறான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் இவங்க விவசாயம் பண்ற இடத்துல ஏதோ வந்து நாசக்காடு பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கண்ணை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நிறைய மான்லாம் இருக்குது. அப்ப அந்த வெட்டி பையிலுமே மானை நோக்கி குறிப்பாத்து சுடுறான், ஆனா தப்பா ஷூட் பண்ணிடுறான், ஒரு புல்லட் கூட அந்த மான் மேல படல. இப்ப இந்த வெட்டி பைய அப்படியே ஸ்கோப் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற கண்ணை எடுத்து இந்த வெட்டி பையலோட தலையை நோக்கி குறி வைக்கிறான் நம்ம ஜெரோம். அவன் என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அந்த மானை குறிப்பாத்து சுட்டுறான். அப்போ அந்த வெட்டி பையிலுமே திரும்பி பாக்குறான், அட நீயாடா சுட்ட, நீ இப்படி எல்லாம் குறிப்பாத்து சுடுவியா அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த வெட்டி பைய. சரி வந்ததான் வந்தோம், எப்படியோ இந்த நாசக்காடு பண்ற மானை வந்து கொன்னாச்சுல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த வெட்டி பையலும்
அந்த வெட்டி பையனோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஜெரோமோட அக்கா தான் சொல்றேன், அவளுமே வந்து மாசமா இருக்கா. சரி எதுவும் நினைக்காத, நீ வந்து எதுவும் ஃபீல் பண்ணாத, குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், இப்ப மாமனார் இறந்துகிட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியுமே அங்க நிறைய பேர் வந்துட்டு இவங்க இடத்த குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்க பாருங்க, எங்க இடத்த என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எல்லாமே ரெடி பண்ணி காசா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்து இந்த இடத்த வாங்கிட்டோம், நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிம்மதியா இருக்கோம், இதுல வந்து கொலைப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம வெட்டி பையன். இப்ப அந்த இடத்துக்கு ரொம்பவுமே வேகமா போஸ்ட்மேன் வந்து வண்டியில வராரு. அதுல இந்த வெட்டி பையலுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்குது. என்னடான்ட்டு அதையுமே எடுத்து பிரிச்சு பாக்குறான். அதுலயுமே இந்த வெட்டி பையன் வந்து ஒரு குழந்தையை வித்து உங்களுக்கு காசு தரேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பஞ்சத்துல அடிபட்டவங்கிட்ட அவற்றிருந்து வந்த லெட்டர் மாதிரி இருக்கு. அதையுமே படிக்கிறான். அதுலயுமே இவனை மிரட்டுற மாதிரி லெட்டர்ல வந்து எழுதி இருக்குது, நீ இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. அது எந்த இடம்னா, நம்ம ஹீரோவுமே வந்து இறந்துருப்பாரு பாத்தீங்களா, அதாவது இந்த வெட்டி பையன் வந்து அவனை கொன்றுப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து வா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இத பார்த்துட்டு ஜெரோமோட அக்காட்ட, இங்க பாருங்க நீங்க இங்கேயே இருங்க, நான் இந்த மிஷினை கூட்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனுமே அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது சுத்தி முத்தி கத்துறான், யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்ப அந்த மிஷினையுமே 2 எத்திட்டு இவனுமே அப்படியே பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு பெரிய குழியில விழுந்துறான். விழுந்ததுல அவன் காலுமே உடைஞ்சி அவன் கால்ல உள்ள எலும்புமே அப்படி வெளியே வந்துருது. அவனுமே ரொம்பவுமே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட தெரியாது. இந்த வழியெல்லாம் யாருமே அனுபவிக்க கூடாது. ஆனா இவனுக்கு வந்தது சரிதான். இப்ப இவனுமே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜெரோமே வரான். வந்துட்டு அவனுமே சொல்றான், இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு காரணம் நான் தான். எங்க அப்பாவை ஏன்டா கொன்ன, எங்க அப்பா உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு, எங்க தகப்பன் உனக்காண்டி நல்லதான்டா பண்ணா, ஏதாவது கெட்டது பண்ணானா, ஏதாவது இல்ல மாட்டேன்னு சொன்னானா, அப்படி எதுவுமே சொல்லல, அப்புறம் ஏன்டா எங்க தகப்பனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதை விடு, இப்பதான் அப்பா இல்லைன்னா இப்போச்சுல, உங்க அப்பா காண்டி தான் நான் இருக்கேன், உங்களை நான் பாத்துக்கிறேன், என்ன ஏன் நீ கொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெரோமே அங்க உள்ள கண்ணை எடுத்து அவன் நெத்தி போட்டுலே போட்டு அவனையுமே அந்த இடத்துல சுட்டு கொண்டுட்டு அந்த ஒரு மிஷினையுமே எடுத்துட்டு அவனுமே இடத்த காலி பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப இவங்க விவசாயம் பண்றதுல நிறைய காசு வரதுனால அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களோட வீட்டுல வச்சே பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு காசு வந்துருது. அவங்க வீட்டுல வச்சு அவங்க அம்மா, அவங்க மகன், அவங்க பொண்ணு எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே இதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேற லெவல் படம் தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படம் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பா கொண்டு வருவேன். இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.